ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் பிஎஸ்சியில் இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நியூ அப்டேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 19,000 வரலாம் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீஃபண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரீஃபண்ட் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்றதுனால அவங்களால ரீஃபண்ட் பண்ண முடியல. அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மார்ச் 14, 2024 இருந்து ஜூன் 13, 2024 வரலாம் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ யாருக்கெல்லாம் பணம் வரலையோ, அதாவது 19,000 வரலாம் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே போயிட்டு உங்களுடைய ஸ்டேட்டஸை முதல்ல செக் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிளைமுக்கு அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த மொபைல் நம்பர் இப்போ உங்ககிட்ட இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கரண்ட்டாக நீங்கள் எந்த மொபைல் நம்பர் வச்சிங்கன்னா அந்த மொபைல் நம்பரை நீங்கள் அப்டேஷனுக்கு கொடுத்துருங்க, அதாவது அப்டேட் பண்ணிவிடுங்க. அதன் பிறகு உங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னாக்கா கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதாவது பேன் கார்டு தப்பா இல்லை பாஸ்புக் தப்பா நாங்கள் ஸ்டேட்டஸில் சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பரை எப்படி பார்த்தீங்கன்னாக்கா நியூவாக நம்ம இப்போ அப்டேட் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஎஸ்சிஎல் வெப்சைட் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டினுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ வெப்சைட் ஓப்பன் பண்ணோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா என்கொயரி அபவுட் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். இந்த என்கொயரி அப்படின்ற இந்த பட்டனை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நோ யுவர் கிளைம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்துடும். ஸோ பிஎஸ்சிஎல் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய சர்டிஃபிகேட் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் கொடுத்துருக்கூடிய கேப்சா வேல்யூ நீங்கள் அங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய பிஎஸ்சிஎல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், யார் இன்வெஸ்டரோ அவருடைய நேம் இங்கே வந்துடும். இன்வெஸ்டர் பேன் நம்பர் வந்துடும். அதே மாதிரி இன்வெஸ்டர் மொபைல் நம்பர் வந்துடும். இந்த மொபைல் நம்பர் உங்கள்கிட்ட இப்போ இல்லை அப்படின்னா பக்கத்தில் கொடுத்துட்டு இந்த எடிட் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரையில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த அப்ளிகேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா ப்ராசஸ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா அவருடைய பேங்க் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் பிஎஸ்சிஎல்லில் கொடுத்துருக்கக்கூடிய நேமும் பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் தப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிளைம் ஆப்ஷன் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோம். ஸோ இந்த மொபைல் அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு அப்டேட் மொபைல் நம்பர் அப்படின்னு வந்துடும். உங்களுடைய பேன் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் அந்த இடத்துல டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கூடிய கேப்சா வேல்யூ டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு கெட் ஓடிபி, அதாவது ஜென்ரேட் ஓடிபி அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேஷனை கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் ஆகும். அந்த ஓடிபி நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓடிபி பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மொபைல் நம்பர் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மெசேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிஎஸ்சிஎல் கிளைம் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ப்ரீவியஸ் மொபைல் நம்பரை நியூ மொபைல் நம்பரை ஈஸியாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.